Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா வாரந்தோறும் மக்கள் குறைகளை கேட்டு வருகிறார். டெல்லி சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள அரசு இல்லத்தில் குறைகளை கேட்பது வழக்கம். இன்று காலை 8:30 மணியளவில் அவர் மக்களிடம் குறைகளை கேட்டு கொண்டிருந்தார். அப்போது 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் வந்து மனு கொடுத்தார். திடீரென சத்தமிட்டு முதல்வரின் கன்னத்தில் அறைந்தார். முதல்வரின் கை மற்றும் தலைமுடியை பிடித்து இழுத்து தள்ளினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத முதல்வர் அதிர்ச்சியடைந்தார். முதல்வரின் பாதுகாவலர்கள் அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தனர். தாக்கிய நபர் கைது செய்யப்பட்டார். டெல்லி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். கைதானவர் பெயர் ராஜேஷ் சக்ரியா, குஜராத்தின் ராஜ்கோட் பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்தது. திகார் சிறையில் உள்ள தனது உறவினரை விடுதலை செய்ய உதவி செய்ய கேட்டு முதல்வர் ரேகாவிடம் ராஜேஷ் மனு கொடுத்தார். பிறகு முதல்வரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென முதல்வரை ராஜேஷ் தாக்கினார் என சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் கூறினர். நேற்றே அவர் குஜராத்தில் இருந்து டெல்லி வந்து முதல்வர் இல்லம் எதிரே சுற்றி வந்து நோட்டம் பார்த்துள்ளார். அது தொடர்பான வீடியோ போலீசாருக்கு கிடைத்துள்ளது. முதல்வர் தாக்கப்பட்டதில் வேறு ஏதேனும் சதி இருக்கிறதா என்பது பற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். முதல்வர் மீதான தாக்குதலை பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் கண்டித்துள்ளனர். முதல்வருக்கே பாதுகாப்பு இல்லாத இடமாக டெல்லி உள்ளது என காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட ராஜேஷின் தாயார் பானுபென் தனது மகனை மன்னித்து போலீஸ் விடுவிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார். என் மகன் நாய்கள் மீது பாசமுடையவன். சுப்ரீம் கோர்ட் நாய்களுக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பால் கோபத்துடன் இருந்தான். அது தொடர்பாக டெல்லி செல்வதாக கூறிவிட்டு தான் குஜராத்தில் இருந்து புறப்பட்டான். அவன் முதல்வர் ரேகா குப்தாவை சந்திப்பான் என்பது தெரியாது. அவனுக்கு சற்று மனநல பாதிப்பு இருக்கிறது என்று ராஜேஷின் தாயார் கூறினார்.